மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் வருமான வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதிர்ச்சியில உறைந்த நபர் வேலைக்கு போறதையே நிறுத்தினதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொழில்நுட்ப கோளாறா இல்ல மோசடியா என விசாரணை. பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தை சேர்ந்த ராஜீவ்குமார் வர்மா அப்படின்றவரு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாராமா. ஆனா இவருக்கு 2 நாட்களுக்குள்ள சுமார் 67 லட்சம் ரூபாயை நீங்க டெபாசிட் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் 2 கோடி ரூபாய் வரைக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. கயாவின் கோட்வாலி காவல் நிலையத்துக்குட்பட்ட ராஜீவ்குமார் வர்மா எண்ணெய் மொத்த வியாபாரியோடைய குடோன்ல பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இதுல ஐடி நோட்டீஸ் அவர் பீதியில ஆழ்த்தினதால அவர் வயத்துல வேலைக்கு போறதையே நிறுத்தினதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா ராஜீவ் வருமான வரித்துறை அலுவலகத்தை அடைஞ்சிருக்காங்க. அங்க அவர்கிட்ட மேல்முறையீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாமா. வருமான வரித்துறை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, இளைஞர் கூறுறது உண்மையா இருந்தா அது தொழில்நுட்ப பிழையா இருக்கலாம், ஆனா அவர் மேல்முறையீடு செஞ்சு முழு நிலவரத்தையும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசம் 10,000 மட்டும் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு வரி கணக்கு தாக்கல் செய்யறது எப்படி அப்படின்றதே தெரியல. அதை தொடர்ந்து 10,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய என்னால எப்படி வரி கணக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு கேட்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.